ஸ்டார்ட் பண்ணலாமாடா? ஓகேக்கா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இந்த மாதிரி லைனிங் விரிச்சு போட்டுட்டு லெவல் பண்ணுறதுக்காக ஒரு லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் 1/2 inch கீழே மடித்து தைக்கவோ இல்லை வந்து லைனிங் பீஸ் கொடுக்கவோ 1/2 inch மார்க் பண்ணணும். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ப்ளவுஸோடைய லென்த்தை வந்து டிசைட் பண்ணணும். ஸோ இந்த அளவு ப்ளவுஸில் வந்து லென்த்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் நீங்கள் அளந்தீங்கன்னா 14.5 14.6 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், 14.75 வைக்க போகிறேன். வச்சுட்டு ஒரு லைன், ஸ்ட்ரெயிட் லைன், இது நம்மளுடைய ஷோல்டர் லைனாக இருக்கும். அண்ட் மேலே தையலுக்காக ஒரு 1/2 inch. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, ப்ளவுஸ் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் இடுப்பளவை நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க. மார்க் பண்ணிவிட்டு 1 inch வந்து டாட்டுக்காக, பேக்கில் டாட் பிடிப்போம் இல்லையா, ஸோ அதுக்காக 1 inch மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ வேஸ்ட், அதாவது நம்ம இடுப்பளவு மார்க் பண்ண பிறகு அடுத்து நம்ம வருது ஷோல்டர் லைன். இந்த ஷோல்டர் லைனில் இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, கரெக்டாக இந்த கழுத்து பகுதியும் இந்த நெக்கு முடியுது இல்லையா, கரெக்டாக இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் பண்ண போகிறீங்க. அடுத்து உங்கள் ஷோல்டருடைய விட்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஷோல்டருடைய அகலம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு 1.25 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், 1.25க்கு ஒரு மார்க் பண்ண போகிறேன். ஸோ இது முடிஞ்ச பிறகு ஆர்ம் ஹோல், இது எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க்கிங். ஓகேவா? அடுத்து நீங்கள் ஆர்ம் ஹோலை மெஷர் பண்ணணும். ஸோ இந்த ப்ளவுஸுக்கு ஆர்ம் ஹோல் பார்த்தீங்கன்னா 9.5 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், செஸ்ட் ரவுண்ட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம ஃபோல்ட் பண்ணும்போதே நமக்கு செஸ்டோட ரவுண்டு. ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கால்வாசி பார்த்தீங்கன்னா 10.25. அதை மார்க் பண்ணிவிட்டு இது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். 6 inchஸில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், 6 inchஸ்க்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஒரு எல் மாதிரி மார்க் பண்ண போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு எல் மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ம் ஹோல் வந்து 9.5 இருந்தது இல்லையா, இப்போ நம்ம 9.5 வர வரைக்கும் ஒரு கர்வில் நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் 1.5 inchஸ்க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதில் பாதி, இதில் பாதி, இந்த 3 டாட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். கர்வ் ட்ரா பண்ணிவிட்டு இதை நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்க போகிறீங்க 9.5 வருதான்னு. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக 9.5 வந்திருக்கு அந்த செஸ்ட் ரவுண்டு முடிகிற இடத்துல. அவ்வளோதான். இது பண்ண பிறகு இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க. அதாவது செஸ்ட் மார்பு சுற்றளவுக்கு நம்ம ஒரு மார்க்கிங் இருக்கு இல்லையா, அதையும் இடுப்பு சுற்றளவுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது 2த்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சது. சீம் அலவன்ஸ், அதாவது தையலுக்கு நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னா சைடில் பார்த்தீங்கன்னா 1.5 inches எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். ஆர்ம் ஹோலுக்கு 1/2 inch வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஆர்ம் ஹோலுக்கு 1/2 inch நான் வரைகிறேன். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 1.5 inchஸ்க்கு ஸ்ட்ரைட் லைன் போடுறேன். அவ்வளோதான். பேக் வந்து முடிஞ்சுது. ஓகே, பேக் வந்து பேட்டர்ன் போட்டாச்சுடா. கட் பண்ணலாமா? ஓகேக்கா, சூப்பர். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதில்? அக்கா, சப்போஸ் எனக்கு வந்து ஆர்ம் ஹோல் வந்து 9.5 வரலன்னா அப்போ நான் என்னக்கா பண்ணுறது? ஓகே, சப்போஸ் உன்னோட செஸ்ட் ரவுண்ட் இந்த அளவும் ஆர்ம் ஹோலும் மேட்ச் ஆகலை அப்படின்னா இந்த செஸ்ட் லைன் நீ போட்டிருக்க பார்த்தியா, இதை வந்து 1/2 inch அப்பில் இல்லை 1/2 inch டவுனில், அப் அண்ட் டவுன் வந்து நீ வந்து ஏற்றி இறக்கிக்கலாம். ஸோ தட் வந்து உனக்கு அந்த ஆர்ம் ஹோல் அளவு கரெக்டாக வர வரைக்கும் நீ இந்த லைனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் உன்னுடைய செஸ்ட் ரவுண்டை நீ உள்ளுக்கும் வெளியுக்கும் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஏன்னா செஸ்ட் அளவு மாறாது. பட் இந்த ரவுண்டு, இந்த ஆர்ம் ஹோல் வந்து நீ முன்ன பின்ன மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக எங்கெல்லாம் வந்து மார்க் பண்ணணுமோ, மோஸ்ட்லி இங்கே மார்க் பண்ணுவீங்க,
இங்கே ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு அண்ட் நீங்கள் நெக்கு கட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கெல்லாம் நீங்கள் நாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து நீங்கள் தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். கிளியராடா? ஓகேக்கா. ஓகே. இப்போ நம்ம வந்து எல்லாருமே வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் இங்கே எடுப்பாங்க, ஸ்லீவ் வந்து இங்கே எடுப்பாங்க. பட் நான் என்ன பண்ணுவேன்னா ஜாயிண்ட் லைனிங்லேயும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் ஸ்லீவ் போர்ஷன் எடுத்துருவேன். ஸோ அதுபடி நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பேக் நீங்கள் கட் பண்ணி எடுத்த பிறகு இதை நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டு பக்கம் உங்கள் சைடு இருக்கணும். எப்போவுமே என்ன கார்மெண்ட் நீங்கள் கட் பண்ணாலும் இந்த ஃபோல்டு சைடு வந்து உங்கள் பக்கம் இருக்கணும். பிறகு நான் பேக்கில் வந்து 1/2 inch தையலுக்கு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஸ்லீவுக்குமே 1/2 inch தையலுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணணும். அண்ட் இந்த அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 7 inches இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 7 inchesக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க. அண்ட் மேலே வந்து தையலுக்கு ஒரு 1/2 inch இது போட்ட பிறகு இந்த ஸ்லீவ் ரவுண்டு எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். பிறகு இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் ஸ்லீவே அழகாக ட்ராப் பண்ணிடலாம் அளவு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா. ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்லீவ் வந்து அப்படியே வரைஞ்சிடுங்க. அண்ட் இப்படி நீங்கள் வந்து வரையும் போது இப்படி இந்த இடத்துல கட்டு விரல் வச்சு நீங்கள் வரையும் போது உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் என்ன ஆர்ம் ஹோல் இருக்கோ அது அப்படியே வரும். ஸோ நான் பிகினர்ஸ்க்காக இதை சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த டிப்பு. ஸோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்ட பிறகு உங்கள் ஸ்லீவ் எடுத்துகிட்டு நீங்கள் வரைஞ்சதையே ட்ரேஸ் பண்ணிட வேண்டியது தான். ட்ரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அந்த 9.5 உங்கள் ஆர்ம் ஹோல் 9.5 இருந்தது இல்லையா. ஸோ 9.5 இருக்கான்னு பார்க்கணும். எனக்கு எக்ஸாக்டாக 9.5 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டாட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வந்து வரைய போகிறேன். பாடிஸில் வந்து நம்ம சைடில் வந்து தையலுக்கு ஒரு 1.5 inch கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்லீவுக்குமே 1.5 inches கொடுத்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு தையலுக்காக மேலே 1/2 inch. அண்ட் இந்த இடமே பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்லீவ் கட் பண்ணலாமாடா? ஓகேக்கா. ஓகே. ஸோ நம்ம வந்து ஸ்லீவ் அண்ட் பேக் வந்து கட் பண்ண பிறகு இந்த பட்டி பீஸ் தானாகவே வந்து வந்துடும். ஏன்னா ஸ்லீவ் கட் பண்ண பிறகு இது தானாகவே வந்துடும். அண்ட் மிச்சம் இருக்கிற பீஸில் வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஃபோல்டு தேவை கிடையாது. ஏன்னா ஃப்ரண்ட் ஹூக்னால ஃபோல்டு தேவை கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த லேயர்ஸாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி 2 பீஸாக இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் உங்கள் பேக்கை வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நான் பேக் பீஸ் எடுத்துட்டேன். கம்ப்ளீட்டாக அப்படியே ட்ரேஸ் பண்ணுறேன். நாச்சஸ்க்கு நேரம் நான் எதுக்கு போடுறேன்னா, நான் ஃப்ரண்ட்லேயுமே நாச்சஸ் கொடுப்பேன். அதனால நான் அப்படி இந்த மாதிரி ஒரு ஹைலைட் பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் இதை இங்கே கை வச்சுட்டு இங்கே ஒரு மார்க்கிங். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஷோல்டர்லேருந்து அதாவது பாயிண்ட் லென்த்து, ஸோ ஷோல்டர்லேருந்து இந்த டாட் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா இந்த பாயிண்ட் வரைக்கும், அண்ட் இது 10 inch வருது இல்லையா, இப்போ இதில் இருந்து இந்த டாட் ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து இது முடியுது பார்த்தீங்களா அது வரைக்கும். ஸோ இது 3 inches வருது. ஸோ இந்த ப்ளவுஸில் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கு இல்லையா, அதோடைய லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13 inch. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷோல்டர்லேருந்து அதாவது மேலே 1/2 inch தையல் போக 10 inch வந்து பாயிண்ட் லென்த்து, அண்ட் அதில் இருந்து 3 inches மொத்தம் 13 inchesக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறேன். இது பண்ண பிறகு நீங்கள் இந்த அளவு பார்க்குறீங்க. இந்த கொக்கி பட்டி இருக்கு இல்லையா, இதில் நெக்கு முடிகிற இடத்துல இருந்து இந்த பட்டி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ இந்த ப்ளவுஸில் 4.25 இருக்குது. அண்ட் எப்போவுமே இந்த சென்டர் ஃப்ரண்ட் டாட் ஒன்று இருக்கும் இல்லையா அதுக்கு 0.5, அப்படி பார்த்தா 4.75 நமக்கு தேவை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், 4.75க்கு ஒரு மார்க் பண்ண போகிறேன். அதே மாதிரி சைட்லேயுமே
சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம் ஹோல் முடியறதுலேருந்து பட்டி ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ நான் 5.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது இந்த கொக்கி பட்டி இருக்கு இல்லையா, அந்த டேப்பை அதை அங்கே வச்சுட்டு இந்த பாயிண்ட் வந்து ஏற்கனவே நம்ம இங்கே டாட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதுக்கு நேராக வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அளவு ப்ளவுஸில். ஸோ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3.75 வருது. ரீசெக் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சஸ் வருது. ஸோ நான் 4 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறேன். அதே மாதிரி இந்த அண்டர் பஸ்ட் டாட்னு சொல்லுவாங்க, இந்த டாட்டை அதோடைய சைஸ் எவ்வளோன்னு நீங்கள் பார்க்குறீங்க. சைஸ் இந்த டாட் இப்படி விரித்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்து 1.3 இருக்குது. ஸோ இந்த 1.3க்கு ஒரு மார்க்கிங். அதே மாதிரி இந்த பக்கம் 1.3ல ஒரு மார்க்கிங். அண்ட் டாட்டோடைய லென்த் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் 3 இன்ச்சஸ். ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம ஒன்று வரைய போகிறோம். ஸோ இது 2 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கலாம். இது ஏற்கனவே அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இதிலேருந்து இங்கே அண்ட் இதிலேருந்து இங்கே ஒரு போட் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த இடம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் 3.25 இருக்குது. அதே மாதிரி இதிலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதே 3.25 இருக்குது. பிறகு நம்ம சென்டர் ஃப்ரண்ட் டாட்டுங்கும் போது நம்ம டாட்டோடைய இந்த ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, இதோடைய சென்டர் பார்த்துட்டு நம்ம ஏற்கனவே பாயிண்ட் லென்த் வந்து டிசைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை நோக்கி நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க. இந்த அண்டர் பஸ் லைனை இப்படி மேலே ஏற்றி விடுறீங்க. இது இதுக்கு ரெண்டுமே கனெக்ட் ஆகுற மாதிரி ஆர்ம் ஹோல் டாட்டை ஒன்று மார்க் பண்ணுறீங்க. ஸோ 3 டாட்ஸ் நம்ம வரைஞ்ச பிறகு உங்கள் மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் இந்த சென்டர் ஃப்ரண்ட் டாட் இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.25 இருக்குது. ஸோ 2.25க்கு ஒரு மார்க்கிங். அண்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து எப்பவுமே ஆர்ம் ஹோல் டாட் வந்து ஒரு 1.5 இன்ச் அவேவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இப்படி ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணேன். எப்பவுமே கொக்கிப்பட்டி ஐப்பட்டிக்கு 1/2 இன்ச் நான் விட மாட்டேன். என்னுடைய நெக்கில் இருந்து இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் 1/2 இன்ச்சுக்கு வருவேன். ஸோ தட் உங்களுக்கு இந்த இங்கே நெக்குக்கு ஒரு டைட்னிங் கிடைக்கும். அதுக்காக இப்போ நம்ம கீழே பட்டி அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் அவ்வளோதான்டா. ஃப்ரண்ட் கட்டிங் வந்து முடிஞ்சது. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து பேட்டர்ன் வந்து போட்டாச்சு. கட் பண்ணலாமாடா? ஓகேக்கா. ஓகே. இப்போ நம்ம பேக் வந்து முடிஞ்சது, ஃப்ரண்ட் முடிஞ்சது. இப்போ கடைசியாக பட்டி மட்டும்தான். ஸோ பேக் நெக் வந்து இவங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்துடலாம். நைன் இன்ச்சஸ் இவங்களுக்கு பேக்கோட நெக்கு. ஸோ அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து 9 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். நம்ம இங்கே வந்து எவ்வளோ வச்சுருக்கோம்னா 3.25 வச்சுருக்கோம். இங்கே ஒரு 3.25 வச்சுட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நம்ம பேக் நெக்கை வரைஞ்சிடலாம். ஓகேவா? இப்போ கடைசியாக என்ன பண்ணணும்னா பட்டி கட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி பேக் நெக்கை நான் கட் பண்ணிடுறேன். ஒரு 1/2 இன்ச்சில் நீங்கள் விட்டுட்டு பேக்கோட நெக்கு நீங்கள் கட் பண்ணலாம். ஓகேவா? பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அது மேலே வச்சுட்டு மீதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்கள் பட்டி. ஸோ இவங்களுக்கு வந்து 3 இன்ச்சஸில் இருக்குது பட்டி.
ஸோ 3 இன்ச்சஸில் வந்து பட்டி இருக்குது. ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், பட்டிக்கு லென்த்து கரெக்டாக இருக்கா டாட்டை விட்டுட்டு மீதியை மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். இதில் இருந்து இந்த டாட் பிடிக்கிறோம் இல்லையா, 3.5 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், 3.5க்கு ஒரு டெப்த்து, இது எப்போயுமே ஒரு 3/4 இன்ச்சு டெப்த்து கொடுத்தா அந்த பட்டி ரொம்ப அழகாக போய் உட்காரும். ஒன்றும் இல்லை, அப்படியே ஒரு மார்க் பண்ண வேண்டியது, அப்படியே ஒரு கர்வ் மாதிரி ஒரு போட் மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கணும். 3.5, இந்த 3.5 டேப் அப்படி இங்கே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா 10.5 இருக்குது. அப்போ இந்த கர்வுமே எனக்கு 10.5 இருக்கணும். ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடில் ஒரு நாச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வச்சு பாருங்கள், இதுலேருந்து இங்கே, இதுலேருந்து இங்கே. ஸோ கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய ப்ளவுஸ் கட்டிங் முடிஞ்சுது. என்னக்கா ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, தைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பிகினர்ஸ்லாம் எப்படிக்கா தைக்கிறது? அதெல்லாம் ஒரு கஷ்டமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக சொதப்பாமலாம் இருக்காது. பட் வந்து முதல் ப்ளவுஸ் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு ஹோப் இல்லாமல் இருந்தோன்னா அடுத்த ப்ளவுஸ் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியாது. அதனால மிஸ்டேக்ஸில் இருந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். ஏதோ சொல்கிறீங்க, சரிக்கா நானும் தைச்சு பார்க்குறேன், தைச்சிட்டு என்னன்னு சொல்கிறேன். ஸோ நீங்களும் தைச்சு பாருங்கள். பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வரும், அதுக்கான ஹோப் மட்டும் இழந்துடாதீங்க. ஏதாவது மிஸ்டேக் இருக்குது இல்லை ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் அதுக்கான சொல்யூஷன் வீடியோஸை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தச்சு தான் பாருங்களேன். தேங்க்யூ.